ஓகே. ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கு வந்துட்டு நம்ம என்ன கேள்வி ஒன்று பார்க்க போறோம்னு சொன்னா எஃப்டபிள்யூசி செகண்ட் டேர்ம் பேப்பர் 2024ஆம் ஆண்டு வெற்றிக்கு நடந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் செகண்ட் டைம் பேப்பர் முதலாவது கேள்வியை வந்துக்கிட்டு பார்க்க போறோம். சரியா? அதுல முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா மீதி தேற்றத்துல இருந்து வந்திருக்குது. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் எனவும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸின் 4ஆம் அடுக்கு பிளஸ் ஏ எக்ஸ் கியூ பிளஸ் பி எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 எனவும் கொள்வோம். எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் பிளஸ் ஒன்றின் வர்க்கத்தினால் வகுக்க வரும் மீதி 5 ஆகும். ஏ கமா பியின் பெருமானங்களை காண்க. சரியா? இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு ரெண்டு விதமா செய்ய இயலும். சரியா? நான் ஏன் ரெண்டு விதமா செய்ய இயலும்னு சொல்லி அடுத்தவர்த்து வரப்போற ஸ்லைட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? முதலாவது வகை என்னன்னு சொன்னா முதலாவது வழிமுறை என்னன்னு சொன்னா மெத்தட் 1 எடுத்துக்கொள்வோம். சரியா? மெத்தட் 1. ஓகே, பென் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். சரியா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அதை நான் எழுதிக் கொள்றேன். எக்ஸின் 4ஆம் அடுக்கு பிளஸ் ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. அது சர்வசமன் யாரால பிரிக்க போறோம்? அவரு எக்ஸ் பிளஸ் 1 முழுவதின் வர்க்கம். இவரால பிரிக்கும் போது எனக்கு வார ஈவ வந்துகிட்டு நான் பி ஆஃப் எக்ஸ் என்று சொல்லிக் கொள்றேன். பிளஸ் கடைசியா வந்த மீதி 5. சரியா? இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 1 முழுவதின் வர்க்கத்தை நான் விரிச்செழுதிக் கொள்றேன். எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x பிளஸ் 1. சரியா? இப்ப இந்த பி ஆஃப் எக்ஸையும் யாருன்னு சொல்லி எழுதிக் கொள்வோம். இங்க பாருங்க, இங்க வந்துட்டு எக்ஸின் 4ஆம் அடுக்கிறார், 4ஆம் அடுக்கு இருக்கிறார். அப்போ இந்த சார்பை நான் பெருக்கினாலும் எனக்கு எக்ஸின் 4ஆம் அடுக்கு வரணும். அப்போ நான் எனக்கு இங்க எக்ஸ் வர்க்கம் தான் போடுவேன். அப்ப எக்ஸ் வர்க்கம் போட்டா இங்கேயும் என் குணகம் உண்டு, இங்கேயும் என் குணகம் உண்டு. 1 எக்ஸ் வர்க்கம் தர 1 எக்ஸ் வர்க்கம் 1 எக்ஸின் 4. சரியா? பிளஸ் எனக்கு இங்க இருக்கிற எக்ஸின் 1ஆம் அடுக்கு யாருன்னு சொன்னா சி எக்ஸ் என்று சொல்லி போட்டுக்கொள்றேன். அதாவது எக்ஸின் 1ஆம் அடுக்குன்ற குணகம் சி என்று சொல்லி போட்டுக்கொள்ளிட்டேன். சரியா? கடைசியா நம்மளுக்கு இங்க 5 இருக்கிறாரு. சரியா? இங்க 5 இருக்கிறாரு. இந்த பக்கம் பாருங்க, இங்க எண் மாறிலி 2 தான் இருக்கிறாரு. ஆனா எனக்கு இங்க 5 இருக்கிறாரு. இங்கால பக்கம் எனக்கு கட்டாயம் இங்கால 2 இருந்தா இங்கால 2 தான் வரணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க நான் பெருக்க போற எண் மாறில -3 உருவாக்கணும்னு சொன்னா -3 பிளஸ் 5 யார் ஆகிடுவாரு? 2 ஆகிடுவாரு. அப்ப இங்க ஏற்கனவே ஆல்ரெடி 1 இருக்கிறாரு. அப்ப நான் -3 கொண்டு வரணும்னு சொன்னா இங்கால பக்கம் நான் -3 சொல்லி யோசிக்கணும். -3 இருந்தா மட்டும்தான் 1 தர -3 -3 பிளஸ் 5 2ன்னு சொல்லி வருவாரு. சரியா? இது வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா. ஓகே, இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இந்த கேள்வியை தீர்க்கிறதுக்கு எக்ஸின் குணகங்களை எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் சமப்படுத்துவோம். அப்ப எல்ஹெச்எஸ் சைட்ல இருந்து x1 குணகத்தை நான் கருதுறேன். x1 குணகம் யாருன்னு சொல்லி நான் கருதுனேன்னு சொன்னா சரியா, x1 குணகம் இங்கால பக்கம் யாரு? -1. சரியா? அப்போ வலப்பக்கம் யாருக்கு? வலப்பக்கத்துல எக்ஸின் 1ஆம் அடுக்கோட குணகம் யாரு? சரியா? 2x -3 அப்ப -6 cx பிளஸ் cx இன்டு 1 அப்போ c. அப்போ இதுல இருந்து எனக்கு c யாருன்னு தெரியும்? 5ன்னு சொல்லி தெரியும். சரியா? அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால சைட்ல பி. அப்போ பி சமன் இங்கால சைட்ல யாருன்னு பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் -3 அப்போ -3. சரியா? 2x cx அப்ப 2c எக்ஸ் வர்க்கம் அப்ப பிளஸ் 2c. அதே மாதிரி 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் அப்ப பிளஸ் 1. அப்போ பி யாரு? -3 பிளஸ் 2c பிளஸ் 1. நம்மளுக்கு சி ஆல்ரெடி 5ன்னு சரி. அப்ப 2c 10 10 -3 7 7 பிளஸ் 1 8. அப்ப பி சமன் 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதே மாதிரி எக்ஸ் கியூபின் குணகத்தை கருதுவோம். எக்ஸ் கியூபின் குணகம் சரியா? அதை கருதுனீங்க என்று சொன்னா இங்கால பக்கம் அவர் ஏ சமன் இங்க எக்ஸ் கியூபின் குணகத்தை எப்படி உருவாக்கலாம்? எக்ஸ் வர்க்கம் இன்டு சிஎக்ஸ் அப்ப சி. அதே மாதிரி 2x பிளஸ் எக்ஸ் வர்க்கம் அப்ப பிளஸ் 2. அப்போ ஏ சமன் சி பிளஸ் 2. சி யாரு? 5ன்னு தெரியும். 5 பிளஸ் 2 7. சரியா? கேட்ட கேள்வி ஏ கமா பியின் பெருமானங்களை காண்க. ஏ 7 என்று கண்டுபிடிச்சிட்டோம், பி 8 என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்.
ஆகவே நம்மளோட முதலாவது மெத்தட்ல இருந்து இதுக்குரிய விடையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொன்னா அதை வந்துட்டு வகையீட்டை வச்சு செய்ய போறோம். சரியா? வகையீட்டை வச்சு செய்யறதுக்கு முதல் எனக்கு தெரியும் இது வந்துட்டு செகண்ட் டேர்ம் பர்பர். சரியா? பட் மீதி தேற்றம் படிப்பிக்கும் போது உங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்யறதுக்காக வேண்டி ரெண்டாவது மெத்தட் நான் காட்ட போற ரெண்டாவது மெத்தட்ல செய்யறதுக்காக வேண்டி உங்களுக்கு வகையீட்டுல பேசிக் கொண்டு சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? என்ன சொன்னா வகையீடு வந்துகிட்டு உங்களோட தேர்ட் டேர்ம் சிலபஸ். சரியா? 3ஆம் தவணையில தான் வகையீடை பத்தி படிப்பீங்க. 3ஆம் தவணையில வகையீடு தான் முதலாவது டாபிக்லயே இருக்கும் பியோமெட்ஸ்ல. சரியா? சோ அந்த இன்ட்ரோடக்ஷனை நான் ஒருத்தரம் தாரேன். சிலர் படிச்சிருக்கலாம் அல்லது சிலர் படிக்காம விட்டுருக்கலாம். அதுக்காண்டி அந்த இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களுக்கு தாரேன். சரியா? சரியா? இப்போ வகையீடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப ஒரு சார்பு உங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான வகையீடுகளை மட்டும் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு y சமன் x இன் n என்று ஒரு சார்பு இருக்கிறாரு. x இன் எண்ணாம் அடுக்கு. இப்போ y x குறித்து வகையீடுன்னு சொன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்னு சொன்னா dy கீழ் dx சமன். சரியா? இந்த எக்ஸின் என்ன எக்ஸ் குறித்து வகையிடுறீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு வடிவத்துல இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா இந்த எண்ணாம் அடிங்கிறது எண்ணாம் சுட்டிங்கிறது முன்னுக்கு ஓடி வருவாரு. அப்ப என் எக்ஸ் இன்டு என் மைனஸ் 1 வரும். இந்த சுட்டி ஒன்றால கழிப்படும் என் எக்ஸின் என் மைனஸ் 1. சரியா? போக போக மெட்ஸ்ல தெரிய வரும் டிஒய் இங்கில் டிஎக்ஸ் நம்ம y டேஷ்ன்னு சொல்லியும் எழுதிக் கொள்வோம். சரியா? எக்ஸ் குறித்து y வகையிடுறத dy இன்கில் dx எழுதலும் அல்லது y டேஷ் என்று சொல்லி சிம்பிளா எழுதி கொள்ளையிலும். y டேஷ் சமன் n x இன் n மைனஸ் 1. சரியா? இப்ப உதாரணத்துக்கு d x கியூபின் கீழ் dx, அதாவது எக்ஸ் கியூபுங்கிற சார்பு எக்ஸ் குறித்து வகையிட சொல்றாங்க. எக்ஸ் குறித்து வகையிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? 3 எக்ஸ் வர்க்கம். ஏன் இந்த எண் குணகத்தை முன்னுக்கு எடுப்பீங்க, அந்த சுட்டியை முன்னுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா 3 எக்ஸ், அதுக்கப்புறம் 3 மைனஸ் 1 2. அதே மாதிரி டி எக்ஸின் 7ஆம் அடுக்கின் கீழ் டி எக்ஸ். இப்படி வந்தா என்ன செய்வீங்க? இந்த 7 முன்னுக்கு தூக்குவீங்க. 7 எக்ஸ், 7ல இருந்து 1 போனீங்கன்னா 7 எக்ஸ் 6. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு எண் மாறிலிய வகையிட சொல்றாங்க. அதாவது 5 உதாரணத்துக்கு ஒரு எண் மாறிலி 5 எடுக்கிறேன். 5ங்கிறத dx குறித்து வகையிட சொல்றாங்க. இந்த 5ங்கிறதுல x எங்கேயுமே இல்லையே. x மாற போறதால இந்த 5ங்கிறது ஒரு காலமும் மாற போறது இல்லை. அப்போ 5 x குறித்து வகையிட்டா அது 0. அதாவது எந்த ஒரு மாறிலியையும் dc சொல்றேன், கன்ஸ்டன்ட் dx எந்த ஒரு எண் மாறிலியையும் x குறித்து வகையிட்டீங்கன்னா வாரது 0. இங்க cங்கிறது யாருன்னு சொன்னா மாறிலி. எந்த ஒரு எண் மாறிலியும் எக்ஸ் குறித்து வகையிட்டீங்கன்னு சொன்னா அதுல விட என்னன்னு சொன்னா 0. சரியா? இப்போ இதை வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னா இப்போ y சமன், உதாரணத்துக்கு y சமன் சரியா 3x வர்க்கம் பிளஸ் 1 இருக்கிறாரு. இப்போ உங்களை எக்ஸ் குறித்து y வகையிட சொன்னா dy கீழ் dx சமன் இந்த 3 கொண்டு நடக்காது. 3 இந்த எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் எண்ணுங்கிற வடிவத்தில் இருக்கிறாரு. அப்போ அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வகையிட்ட முடிவை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 2 எக்ஸின் 2 மைனஸ் 1 அது 1 தான். பிளஸ் இந்த 1ங்கிறது ஒரு மாறிலி. இந்த மாறிலிய எக்ஸ் குறித்து வகையிட்ட விட என்ன வரும்? 0. அப்போ dy கீழ் dx சமன் யாரு? 6x. சரியா? இப்போ இதுல இருந்து எனக்கு இன்னொரு முடிவு ஒன்று சொல்லித்தாரேன். சரியா? இப்ப உதாரணத்துக்கு y சமன் 3x பிளஸ் 2, 3x வர்க்கம் பிளஸ் 2 சொல்லுவோம். x வர்க்கம் பிளஸ் 2 முழுவதின் வர்க்கம் இருக்கிறாரு. இந்த டைம்ல எப்படி வகையிடுறதுன்னு சொன்னா dy கீழ் dx. சரியா? முதலாவது இந்த வர்க்கம் இருக்கிறது, இந்த சுட்டியத்தான் வகையிட போறோம். சுட்டி இந்த வடிவத்தில் இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யும்? இந்த 2 முன்னுக்கு ஓடி வருவாரு. 2 இன்டு 3x வர்க்கம் பிளஸ் 2 மைனஸ் 1 தான், சுட்டி 1 பிளஸ் டாட் பெருக்கணும். திரும்ப இந்த அடைப்புக்குள்ள இருக்கிறவரை வகையிடணும். அடைப்புக்குள்ள இருக்கிறவரை வகையிட்டீங்க என்று சொன்னா
அடைப்புக்குள்ள இருக்கிறவரை வகையிட்டீங்கன்னு சொன்னா 3x வர்க்கம் இருக்கிறாரு. அப்போ அந்த 3x வர்க்கத்தை வகையிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 3x வர்க்கத்தை வகையிட்டா 6x வருவாரு. பிளஸ் 2 வகையிட்டா விட என்ன? 0. அப்போ ஃபைனலா நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் என்ன? 2 into 6x 12x மல்டிப்ளைட் பை 3x வர்க்கம் பிளஸ் 2 சரியா? இதோட மேலதிகமா இன்னும் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும் அந்த கேள்வியை செய்யறதுக்கு. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா இது ரொம்ப முக்கியமா. இதை வந்துட்டு வகையீட்லையும் வந்துகிட்டு வகையீடு படிக்கும் போதும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப விளங்கிடுச்சுன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு y சமன் u இன்டு v வடிவத்துல இருக்கிறாரு. u கமா vங்கிறது யாருன்னு சொன்னா எக்ஸிலான சார்புகள்னு சொல்லுவோம். சொல்லுவோம். எக்ஸிலான சார்புகள்னு சொன்னா இந்த யூங்கிறது யாரா இருக்கலாம்னு சொன்னா ஒரு x-1. சரியா? ஒரு x-1 2x plus 3 முழுவதின் வர்க்கம். இப்படி 4x-5 இப்படி எக்ஸிலான ஒரு சார்பு. இந்த யூவும் வியும் இப்படி எக்ஸிலான ஏதாவது ஒரு வடிவத்துல இருந்தா அவங்களை சொல்றது எக்ஸிலான ஒரு சார்புகள். அப்ப y சமம் u இன்டு v வடிவத்துல இருந்துச்சுன்னு சொன்னா dy இன் கீழ் dx கேட்டா என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது யூவை வச்சுட்டு விய எக்ஸ் குறித்து வகையிடணும். dv இன் கீழ் dx பிளஸ் அடுத்தது என்ன செய்யணும்னா விய வச்சுட்டு யூவை எக்ஸ் குறித்து வகையிடணும். v இன்டு du இன் கீழ் dx. சரியா? dy இன் கீழ் dx ஷார்ட் ஃபார்ம்ல நான் எப்படி எழுதலும் y டேஷ் சமன் u இன்டு dv இன் கீழ் dx v டேஷ் என்று சொல்லி எழுதலும் பிளஸ் v இன்டு du இன் கீழ் dx எனக்கு யாருன்னு எழுதலும் u டேஷ் சொல்லி எழுத இயலும். சோ நான் ஏற்கனவே சொல்லி தந்த முதலாவது இதுக்கு முந்தின ஸ்லைட்ல சொன்ன விஷயங்களும் இந்த y சமம் u இன்டு v ஃபார்மை எப்படி வகையிடுறங்கிற விஷயமும் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு சொன்னா இந்த முதலாவது கேள்வியை FWC செகண்ட் டேர்ம்ல வந்த முதலாவது கேள்வியை நம்ம வகையீட்டை வச்சும் செய்ய இயலும். சரியா? அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஏன் இந்த கேள்விக்கு மட்டும் வகையீட்டை வச்சும் செய்ய இயலும்னு சொல்றேன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா x+1 முழுவதின் வர்க்கத்தினால் வகுக்க வரும் மீதின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இவங்களை சொல்றது இவ்வாறான வகுத்தலை சொல்றது வந்துட்டு மீளும் சார்பினால் வகுத்தல்னு சொல்றது. அதாவது நம்ம இந்த f(x) என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா x+1 வகுத்துட்டு திரும்பவும் அதே x+1 வகுத்திருக்கிறோம். அந்த கட்டத்துல நம்ம இவருக்கு கொடுக்கிற பேரு தான் வந்துகிட்டு மீளும் சார்பினால் வகுத்தல். அப்படி மீளும் சார்பினால் வகுக்கிற கட்டம் வரும்னு சொன்னா அந்த மாதிரியான கட்டங்கள்ல வந்துகிட்டு நீங்க வகையீட்டாலையும் இந்த கேள்வியை அணுக முடியும். சரியா? இப்போ இந்த கேள்வியை வகையீட்டால செய்யறது எப்படின்னு பார்ப்போம். அப்போ நான் f(x) எழுதி கொள்றேன். f(x) சமன் x-இன் 4 பிளஸ் ax³ பிளஸ் bx வர்க்கம் மைனஸ் x பிளஸ் 2. அது சர்வசமனா யாருக்கு இருக்கும்? யாரால வகுக்க போறோம்? x+1 முழுவதின் வர்க்கம் ஈவு p(x) என்று சொல்றேன் பிளஸ் 5. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எல்லா பக்கமும் x குறித்து வகையிட போறேன். அப்ப f'(x) நான் எப்படி இந்த டேஷ் போறேன்னு சொல்றேன். f'(x) சமன் x-இன் 4 x-இன் எண்ணுங்கிற வடிவத்தில் இருக்கிறாரு. அப்ப 4x³ பிளஸ் a மாறாது. அப்ப இந்த 3 முன்னுக்கு ஓடி வருவாரு. 3ax வர்க்கம் பிளஸ் 2bx மைனஸ் x வகையிட்ட என்ன நடக்கும்? x குறித்து x-இன் ஓராம் அடுக்கு. அப்ப 1 முன்னுக்கு வருவாரு. 1 இன்டு x-இன் 0ஆம் அடுக்கு. அதுவும் 1 தான். மைனஸ் 1 பிளஸ் 2 ஒரு எண் மாறிலியை x குறித்து வகையிட்டா விட என்ன? 0. அப்ப அது எழுத தேவையில்ல. சர்வசமம் இது என்ன வடிவத்தில் இருக்கிறாரு? u இன்டு v ஃபார்மேட்ல இருக்கிறாரு. இதுவும் யூங்கிறதும் எக்ஸிலான ஒரு சார்பு, விங்கிறது p(x) என்ன எக்ஸிலான ஒரு சார்பு. அப்ப u இன்டு v ஃபார்மை வகையிடுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். யூவை வச்சுட்டு v வகையிடுங்க. x+1 முழுவதின் வர்க்கம் p(x) பிளஸ் திரும்ப என்ன செய்யணும்? v வச்சுட்டு u வகையிடணும். p(x) இன்டு இதென்ன x+1 முழுவதின் வர்க்கம். இதையும் எப்படி சுருக்குறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். வகை 2. அப்ப 2 இன்டு x+1 திரும்ப x வகையிட்டீங்கன்னு சொன்னா அது 1 வந்துடும். அப்ப அது எழுத தேவையில்ல. பிளஸ் 5 வகையிட்டா என்ன விட? 0. ஒரு எண் மாறிலிய வகையிட்டா விட வந்துட்டு 0. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா
எனக்கு எண் மாறிலிகளோட வச்சு மட்டும் தான் விளையாடணும். அப்ப வந்துகிட்டு எனக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் எல்லாம் இருந்தா கஷ்டம், எக்ஸிலான சார்புகள் இருந்தா கஷ்டம். அப்ப அதை இல்லாம செய்யறதுக்கு நான் ஈஸியா என்ன செய்ய இயலும், எக்ஸ் சமனுக்கு -1 போட்டண்டா இங்க இவரும் 0 ஆகிடுவாரு, இவரும் 0 ஆகிடுவாரு, இவரும் 0 ஆகிடுவாரு. அப்ப எண் மாறிலிகளை வச்சு மட்டும் என்னால விளையாட்டு காட்ட இயலும். அப்போ எஃப் ஆஃப் -1 யாருன்னு சொல்லி ஆராய்வோம். அதாவது எஃப் ஆஃப் -1 என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலா -1 பிரதியிடுங்கன்னு சொல்றேன். அப்ப பிரதியிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸின் 4 -1 4 1 மைனஸ் எக்ஸின் கியூப் -1 கியூப் -1 மைனஸ் ஏ பிளஸ் -1 வர்க்கம் அது 1 தான் பி பிளஸ் 1 ஏன் மைனஸ் எக்ஸ் இருக்கிறது, அப்ப -1 1 பிளஸ் 2 ஆல்ரெடி இருக்கிற 2 சமன் இது இம்பட்டும் 0 0 பிளஸ் 5 0 பிளஸ் 5. அப்போ b மைனஸ் ஏ இங்கால பக்கம் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 4, அந்த 4 அங்கால கொண்டு போனீங்கன்னா 1 சமன்பாடு 1. சரியா? ரெண்டாவது என்ன செய்வோம்னு சொன்னா f dash x-க்கு வந்துகிட்டு, அதாவது f of x முதலாம் பெறுதி என்று சொல்லுவோம். அதாவது f of x முதலாம் தரம் x குறித்து வகையிட்டிருக்கிறோம். அப்ப f dash -1 அவர் யாருக்கு சமனா இருப்பாரு, -1 இந்த சமன்பாட்டுல பிரதியிடுங்க. பிரதியிட்டீங்கன்னு சொன்னா -4 பிளஸ் 3a மைனஸ் 2b மைனஸ் 1 சர்வ சமன். சமன் யாரு, இதுவும் 0 இதுவும் 0, அப்ப எல்லாமே 0. அப்போ 3a மைனஸ் 2b இங்கால -4 -1 -5 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சு சொன்னா 5. இது நம்மட ரெண்டாம் சமன்பாடு. சரியா? இப்போ ஏயும் பிலைனான ரெண்டு சார்புகள், ரெண்டு சமன்பாடுகள் இருக்கிறாங்க. அப்ப ஏயும் பியும் கண்டுகொள்ளேனும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டாம் சமன்பாட்டை, சரியா, ரெண்டாம் சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால் 2ஆல பெருக்கி கூட்டுறேன். சரியா? ரெண்டாம் சமன்பாட்டை என்ன செய்ய போறேன்னு சொன்னா முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்கி கூட்ட போறேன். அப்ப பிளஸ் 2 தர 1. சரியா? அப்படி பண்ணா என்ன நடக்கும், இங்க 3a மைனஸ் 2b சமன் 5, அங்க 2b மைனஸ் 2a சமன் 2 வருவாரு. அப்போ இங்க 2b அங்க -2b ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்க 3a மைனஸ் 2a, அப்ப a மட்டும் மிஞ்சுவாரு. அப்ப a சமன் 5 பிளஸ் 2 7. a சமன் 7 கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப என்ன செய்யலும், இந்த முதலாம் சமன்பாட்டுல வந்துட்டு a சமன் 7ங்கிறத பிரதியிட்டா சரி. அப்போ b சமன் a பிளஸ் 1, அப்போ b சமன் a 7, 7 பிளஸ் 1 8. சரியா? நம்ம முதலாவது செஞ்ச வழிமுறையிலையும் a சமன் 7 தான் வந்துச்சு, இங்கேயும் a சமன் 7, அதே மாதிரி b சமன் 8 சொல்லித்தான் வந்திருக்கிறாரு. சரியா? இதுதான் என்ன நம்மட மெத்தட் 2. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மட மெத்தட் 2. சரியா? ஓகே, இதே மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசிக்ல இருந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.